Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா class 11 biologyயோட 11th chapter photosynthesis in higher plants இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய second part, that is the type of reactions. photosynthesisல இருக்கக்கூடிய reaction types பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி part 1 வீடியோல என்ன பார்த்தோம், photosynthesisனா என்ன, அதுல இருக்கக்கூடிய pigments, என்னென்ன pigmentsலாம் இன்வால்வ் ஆயிருக்கு, and photosynthesis டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இயர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் அப்படின்றத டீடைல்டா பார்த்தோம். இன்னும் நீங்க அந்த வீடியோலாம் பார்க்கலனா மறக்காம செக் அவுட் திஸ் வீடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா photosynthesis reactionோட டைப்ஸ். என்னென்ன டூ மேஜர் டைப்ஸ் பார்த்தோம், that is light reaction and then dark reaction. இது ரெண்டுத்துக்கும் மேஜர் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, தட் இஸ் லொகேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த லைட் ரியாக்ஷன் எங்க நடக்கும், இட் அக்கர்ஸ் இன் தைலகாய்ட்ஸ். எதனால தைலகாய்ட்ல நடக்குது, குயிக்கா ரிமெம்பர் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோல சொன்னேன் இல்லையா, தைலகாய்ட்ஸ்ல ஏன் நடக்குது அப்படின்னா, தைலகாய்ட்ஸ் உள்ளதான் இட் ஹாஸ் அ குளோரோஃபில் பிக்மெண்ட். ஸோ லைட்டை அப்சார்ப் பண்ணி நடக்கக்கூடிய லைட் ரியாக்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் அக்கர்ஸ் இன் தைலகாய்ட்ஸ். பட் டார்க் ரியாக்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் அக்கர்ஸ் இன் ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமா அப்படின்றது இட் இஸ் அ புரோட்டீன் ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா குளோரோபிளாஸ்டுக்குள்ள, அந்த ஸ்பேஸை தான் we call it as stroma. ஸோ டார்க் ரியாக்ஷன் ஸ்ட்ரோமால நடக்கும். அண்ட் அதே மாதிரி லைட் ரியாக்ஷனோட எண்ட் ப்ராடக்ட் என்ன, லைட் எனர்ஜி யூஸ் பண்ணி என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஹை எனர்ஜி மாலிகூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா. வாட் ஆர் த டூ ஹை எனர்ஜி மாலிகூல்ஸ், ஒன் இஸ் ATP, that is adenosine triphosphate, and then second one is NADPH. இந்த ரெண்டு எனர்ஜி மாலிகூல்ஸும் தான் லைட் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் டார்க் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லைட் ரியாக்ஷன்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆன ATP NADPH இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி இட் ஸ்டார்டட் சிந்தசைசிங் சுகர், தட் இஸ் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, குளுக்கோஸை சிந்தசைஸ் பண்ணும், தட் இஸ் டியூரிங் டார்க் ரியாக்ஷன். ஸோ லைட் ரியாக்ஷன்ல சுகர் சிந்தசிஸ் நடக்காது, டார்க் ரியாக்ஷன்ல தான் சுகர் சிந்தசிஸ் நடக்கும். ஸோ photosynthesis அப்படின்றது இஸ் நாட் அ சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன், இட் இன்வால்வ்ஸ் அ சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன் இது ரெண்டும் சேர்ந்து லாஸ்டா ப்ரொடியூஸ் ஆகிறது தான் ஒன் இஸ் குளுக்கோஸ் அண்ட் another one is ஆக்சிஜன். ஸோ இப்போ the first one லைட் ரியாக்ஷனை பத்தி டீடைல்டா பார்ப்போம். இந்த லைட் ரியாக்ஷன்ஸை we also call it as photochemical phase. ஃபோட்டோகெமிக்கல் அப்படின்னா என்ன, ஃபோட்டோ அப்படின்றது விச் ரெஃபர்ஸ் லைட் இல்லையா. ஸோ லைட் ரியாக்ஷனும் இங்கே நடக்கும் அண்ட் ஆல்சோ கெமிக்கல் ரியாக்ஷனும் இங்கே நடக்கும். அதனால தான் லைட் ரியாக்ஷனை வி ஆல்சோ கால் இட் ஆஸ் ஃபோட்டோகெமிக்கல் ஃபேஸ். ஓகே, இந்த லைட் ரியாக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வி நீட் டு நோ அபவுட் டூ திங்ஸ். என்னென்ன அந்த டூ திங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் இஸ் ஃபோட்டோசிஸ்டம் அண்ட் another one is லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். ஃபோட்டோசிஸ்டம்னா என்ன, லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்னா என்ன, தட் இஸ் LHC அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஃபோட்டோசிஸ்டம் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் பிரசன்ட் இன் தைலகாய்ட் மெம்பரேன். குளோரோபிளாஸ்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய மெம்பரேன் சாக்கை தானே we call it as தைலகாய்ட். அந்த தைலகாய்டில் இருக்கக்கூடிய மெம்பரேனில் there is a complex. அந்த காம்ப்ளெக்ஸை தான் ஃபோட்டோசிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த ஃபோட்டோசிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் அப்சார்ப்ஸ் த லைட் எனர்ஜி. சன்லேருந்து வருது இல்லையா, அந்த சன்லைட்லேருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி இட் டிரான்ஸ்ஃபர் இன் டு த ரியாக்ஷன் சென்டர். என்ன மேம் ஃபோட்டோசிஸ்டம்னு சொல்கிறீங்க, ரியாக்ஷன் சென்டர்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் கிளியர்லி. ஓகே, ஃபோட்டோசிஸ்டம் அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, லைட் இருக்கு இல்லையா, சன்லைட்லேருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணிட்டு அந்த லைட் எனர்ஜி எல்லாத்தையும் ஒரு மெயின் சென்டருக்கு அனுப்பும். அந்த மெயின் சென்டரை தான் we call it as ரியாக்ஷன் சென்டர். ஏன் ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம்னா, அந்த மெயின் சென்டரில் தான் ரியாக்ஷன் நடக்கும். அதனால தான் we call it as ரியாக்ஷன் சென்டர். ஓகே, இது எல்லாம் மொத்தமாக இருக்கு இல்லையா, இதை தான் we call it as photosystem. அப்போ லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கு இல்லையா கிரீன் கலர் பேட்சாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் பிக்மெண்ட் மாலிக்யூல். நம்ம போன வீடியோவில் பிக்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல, குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, சாந்தோஃபில், கரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் அண்ட் நெசசரி பிக்மெண்ட்ஸ். ஸோ இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கிரீன் கலர், இதை தான் we call it as ஆண்டனா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆண்டனாவில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் மாலிக்யூல் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் அப்சார்ப்ஸ் த லைட் எனர்ஜி. சன்லேருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜி எல்லாம் அப்சார்ப் பண்ணும்.
இதில் நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்கும், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். பட் இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ். அப்போ நெசசரி பிக்மெண்ட் எங்கே மேம் இருக்கும்னு கேட்டோன்னா தட் இஸ் ப்ரெசன்ட் இந்த ரியாக்ஷன் சென்டர். இந்த ரியாக்ஷன் சென்டர் இருக்கு இல்லையா, இந்த ரியாக்ஷன் சென்டரில் தான் நெசசரி பிக்மெண்ட் தட் இஸ் குளோரோஃபில் ஏ இருக்குல்ல, குளோரோஃபில் ஏவை தான் we call it as necessary pigment. இந்த குளோரோஃபில் ஏ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா it is present in the reaction center. இந்த ஒரு காம்ப்ளெக்ஸும் இந்த மாதிரி லைட்டை ஹார்வெஸ்ட் பண்ணுது இல்லையா, இதை தான் we call it as light harvesting complex, LHC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்ததை தான் we call it as photosystem. ஸோ each photosystem is made up of a reaction center. reaction centerல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா that is the main pigment. குளோரோஃபில் ஏ இருக்கு இல்லையா, chief pigment சொல்லுவோம், ஆர் நெசசரி பிக்மெண்ட். ஸோ அந்த ரியாக்ஷன் சென்டர் இருக்கும் அண்ட் ஆல்சோ த ஆக்சசரி பிக்மெண்ட். இங்கே thousands ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதர் பிக்மெண்ட்ஸ். ஸோ அது ரெண்டும் சேர்ந்ததை தான் we call it as photosystem. இந்த லைட் ரியாக்ஷனில் it has two types of photosystem. ரெண்டு டைப் ஆஃப் photosystem இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா அது one is PS1 and another one is PS2. PS-னா PlayStation 1 PlayStation 2 மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா no, that is not PlayStation, that is photosystem. ஸோ photosystem 1ன்னு ஒன்று இருக்குது, photosystem 2ன்னு ஒன்று இருக்குது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் photosystem 1 photosystem 2 அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் சென்டர் இருக்கு இல்லையா, ரியாக்ஷன் சென்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தோம், குளோரோஃபில் ஏ மெயின் பிக்மெண்ட் இருக்கும்ல, அந்த மெயின் பிக்மெண்ட்டோட மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் வேவ் லென்த் தான் photosystem 1க்கும் photosystem 2க்கும் சேஞ்ச் ஆகும். photosystem 1ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேவ் லென்த் அப்சார்ப்ஷன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா தட் இஸ் 700 நானோமீட்டர். அதோட மேக்ஸிமம் பீக் 700 நானோமீட்டரில் இருக்கும். அதே மாதிரி photosystem 2ல இருக்கக்கூடிய ரியாக்ஷன் சென்டரில் குளோரோஃபில் ஏவோட மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் எப்போ நடக்கும்னா 680 நானோமீட்டரில் நடக்கும். ஸோ PS1ஓட அப்சார்ப்ஷன் மேக்ஸிமம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் P700. அதே மாதிரி PS2 என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் P680. ஸோ இது எப்படி மேம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஹையஸ்ட் ஃபஸ்ட்டு வருது இல்லையா, ஸோ அப்போ 700 அப்படின்றது ஃபஸ்ட்டாக தான் இருக்கும், தட் இஸ் photosystem 1. அதே மாதிரி செகண்ட் வருது இல்லையா 700ஓட கொஞ்சம் லெஸ்ஸராக 680. ஸோ 680 கம்மியாக இருக்கிறதுனால இட் வில் பி photosystem 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ரெண்டு வேவ் லென்த் இருக்கு இல்லையா 680 நானோமீட்டர் அண்ட் ஆல்சோ 700 நானோமீட்டர், இட் இஸ் ரஃப்லி இந்த ரெட் ரீஜியன். நம்ம பார்த்தோம் இல்லையா விசிபிள் லைட்டில் வந்துட்டு விப்ஜிஆர் 7 டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ரெட் ரீஜியனில் தான் இந்த 680 நானோமீட்டரும் வரும், 700 நானோமீட்டரும் வரும். பிகாஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் எந்த ரீஜியனில் அக்கர் ஆகும், நம்ம ஆல்ரெடி TW எங்கல்மெண்ட் பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க, ப்ளூ அண்ட் ரெட் ரீஜியன் இஸ் அப்சர்வ் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த 680 நானோமீட்டரும் 700 நானோமீட்டரும் இட் இஸ் இன் த ரெட் ரீஜியன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் photosystem 1 that is PS1 and then PS2. இப்போ இந்த லைட் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போமா. இந்த லைட் ரியாக்ஷனில் ரெண்டு ஃபோட்டோசிஸ்டமே இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா PS2 தட் இஸ் photosystem 2 தான் இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் photosystem 1 வரும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் த லைட் அப்சார்ப்ஷன். இந்த சன்லைட்லேருந்து வரக்கூடிய லைட் எல்லாத்தையும் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் த பிக்மெண்ட் மாலிக்யூல்ஸ், ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ், இது எல்லாமே இந்த சன்லைட்லேருந்து வரக்கூடிய லைட்டை அப்சார்ப் பண்ணி அந்த எனர்ஜியை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போவோம், இட் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த ரியாக்ஷன் சென்டர். ரியாக்ஷன் சென்டரில் யார் இருக்காங்க, தட் இஸ் குளோரோஃபில் ஏ நெசசரி பிக்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த நெசசரி பிக்மெண்ட்டுக்கு ஆக்சசரி பிக்மெண்ட் அப்சர்வ் பண்ண லைட் எனர்ஜி எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆல்ரெடி குளோரோஃபில் ஏவும் சன்லைட்லேருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுமா. ஸோ அந்த லைட் எனர்ஜி எல்லாம் நிறைய அந்த ரியாக்ஷன் சென்டரில் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நிறைய எனர்ஜி வர 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 அந்த ரியாக்ஷன் சென்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா இட் பிகம்ஸ் எக்ஸைட்டட். இந்த மாதிரி எக்ஸைட் ஆகிடும். இந்த எக்ஸைட் ஆன எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் பிக்டு பை த எலக்ட்ரான் அக்செப்டார். எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லையா, அதை தான் we call it as எலக்ட்ரான் அக்செப்டார். அந்த எக்ஸைட் ஆன எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் இந்த எலக்ட்ரான் அக்செப்டார் அக்செப்ட் பண்ணி it passes into the electron transport chain. electron transport
டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு இந்த எக்ஸைட்டட் எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இட் ஹாஸ் வேரியஸ் எலக்ட்ரான் கேரியர்ஸ். இங்கே இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு எலக்ட்ரான் கேரியர். இது எல்லாத்துலேயும் அந்த எலக்ட்ரான் வந்து பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 பெஞ்ச் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஒரு நோட் கொடுத்து இதை 5th பெஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லேருந்து செகண்ட் பெஞ்ச் கொடுப்போம், செகண்ட் பெஞ்ச்லேருந்து தேர்ட் பெஞ்ச், அண்ட் தென் தேர்ட் பெஞ்ச் டு 4th பெஞ்ச், அண்ட் தென் 4th பெஞ்ச்லேருந்து 5th பெஞ்சுக்கு பாஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரான் அக்செப்டார் என்ன பண்ணுவோம்னா எக்ஸைட்டட் எலக்ட்ரானை ஒரு எலக்ட்ரான் கேரியர் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு கொண்டு போகும். அந்த டைமில் ஒரு மேஜர் ப்ரொடக்ஷன் நடக்கும், தட் இஸ் ATP synthesis. லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம், ATP and NADPH, ரைட்? ஸோ அந்த ATP synthesis எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் எலக்ட்ரான் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா ஃபோட்டோ சிஸ்டம் 2லேருந்து ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு. அந்த டைமில் தான் ATP ப்ரொடக்ஷன் நடக்கும். அண்ட் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் என்னென்ன கேரியர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஹாஸ் 4 கேரியர்ஸ். அந்த 4 கேரியர்ஸோட நேம் என்னென்னன்றதை பார்ப்போம். பட் டீட்டெயில்டாக நம்ம கிளாஸ் 12th அது ஒன்றும் என்னென்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். இப்போதைக்கு அதோட நேம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கேரியர் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் ஃபியோஃபைட்டீன் அப்படின்ற எலக்ட்ரான் கேரியர் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான் அக்செப்டார் இருக்கு இல்லையா எக்ஸைட்டட் எலக்ட்ரான், அந்த எக்ஸைட்டட் எலக்ட்ரான் அக்செப்டர்லேருந்து இந்த ஃபியோஃபைட்டீன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும் அந்த எலக்ட்ரான்ஸை. அண்ட் தென் இந்த ஃபியோஃபைட்டீன்லேருந்து நெக்ஸ்ட் எந்த எலக்ட்ரான் கேரியருக்கு போகும்னா இட் கோஸ் டு த பிளாஸ்டோகுயினோன் அப்படின்ற ஒரு எலக்ட்ரான் கேரியருக்கு இது டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அண்ட் தென் பிளாஸ்டோகுயினோன் அடுத்து எந்த கேரியர் வரும்னு பார்த்தோம்னா தட் இஸ் சைட்டோக்ரோம் அப்படின்ற எலக்ட்ரான் கேரியர் இதை அக்செப்ட் பண்ணும். And then followed by cytochrome complex it goes to the plastocyanine. ஃபைனலாக இருக்கக்கூடிய எலக்ட்ரோ கேரியர் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் பிளாஸ்டோசைனின். ஸோ இந்த 4 எலக்ட்ரான் கேரியர் தான் என்ன பண்ணும்னா ஃபோட்டோ சிஸ்டம் 2ல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எக்ஸைட்டான எலக்ட்ரானை இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபோட்டோ சிஸ்டம் 1. ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ப்ராசஸ் நடக்கும்போது தான் இட் ப்ரொடியூஸ் த ATP synthesis. இந்த ATP synthesis எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். பட் இந்த ATP synthesis எதனால் நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கே எக்ஸைட் ஆகி ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸாக இருக்கு இல்லையா, இந்த ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதோட எனர்ஜி பொட்டென்ஷியல் குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய பாதி எனர்ஜி இஸ் கோ டு த ADP. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் ATPயாக மாறும். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி ஃபோட்டோ சிஸ்டமுக்கு 1க்கு வரக்கூடிய எலக்ட்ரான் எக்ஸைட்டட் எலக்ட்ரான் ஹை எனர்ஜி எலக்ட்ரான்லேருந்து லோ எனர்ஜி எலக்ட்ரானாக குறைஞ்சு வந்துடும் இல்லையா. ஃபோட்டோ சிஸ்டம் 1லையும் இட் ஹாஸ் அ லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும், லைட்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இட் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு த ரியாக்ஷன் சென்டர். ரியாக்ஷன் சென்டரில் யார் இருப்பாங்க, குளோரோஃபில் ஏ இருக்கும் இல்லையா. குளோரோஃபில் ஏ எந்த வேவ் லென்த்தில் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் இருக்கும், தட் இஸ் 700 நானோமீட்டர். பிகாஸ் PS1 ரைட், PS2ல தான் மேக்ஸிமம் வேவ் லென்த் பீக் அப்சார்ப்ஷன் எப்போ நடக்கும், தட் இஸ் 680 நடக்கும் இல்லையா. ஸோ PS1ல் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் 700 நானோமீட்டரில் நடக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் ரியாக்ஷன் சென்டருக்கு போயிருக்கும். அண்ட் ஆல்சோ ரியாக்ஷன் சென்டரில் குளோரோஃபில் ஏ இருக்குது, அதுவும் நிறைய எனர்ஜி அப்சார்ப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இட் அகைன் எக்ஸைட்டட். ஸோ அந்த எக்ஸைட்டான எலக்ட்ரான்லாம் எலக்ட்ரான் அக்செப்டார் பிக்கப் பண்ணிட்டு போய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா திரும்ப டவுன் ஹில்லுக்கு போயிட்டு NADP ரிடக்டேஸ் என்சைமை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த NADP ரிடக்டேஸ் என்சைம் என்ன பண்ணுன்னா NADP ப்ளஸ் இருக்கு இல்லையா, NADP ப்ளஸ்ஸை NADPHஆ மாற்றிடும். ஸோ NADPH சிந்தசைஸ் ஆகிடும். ஸோ இந்த லைட் ரியாக்ஷனில் 2 மேஜர் ப்ராடக்ட் சொன்னோம் இல்லையா, the one is ATP and the one is NADPH. இது ரெண்டும் இப்படி தான் சிந்தசைஸ் ஆகும். ஓகேயா, ஆல் கிளியர் ரைட். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். பார்க்குறதுக்கு என்னடா ஃபோட்டோ சிஸ்டம், லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இது ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன்.
இப்போ உங்கள் எல்லாருக்கும் என்ன ஒரு டவுட் வந்திருக்கணும் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் சென்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா மேம், பட் ஒன்ஸ் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்லாம் காலி ஆகாதா? பிகாஸ் இதில் வந்துட்டு லைட் எனர்ஜி வர 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 எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் தென் ஏடிபி சிந்தசிஸ் NADPH சிந்தசைஸ் ஆகிட்டே இருக்குமே. ஃபோட்டோ சிஸ்டம் 2ல இந்த எலக்ட்ரான் வந்துட்டு டெஃபிஷியன்ட் ஆகாதா? எப்படி அதில் எலக்ட்ரான் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் அப்படின்ற ப்ராசஸ்னால தான் ஃபோட்டோ சிஸ்டம் 2ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியை அது காம்பன்சேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டரை வி ஆல்சோ கால் இட் ஆஸ் ஃபோட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டோ அப்படின்னா லைட் அப்படின்னு தெரியும் இல்லையா, லைசிஸ் அப்படின்னா பிரேக் டவுன். ஸோ லைட்டை யூஸ் பண்ணி பிரேக் டவுன் பண்ணுற ப்ராசஸ் தான் வி கால் இட் ஆஸ் ஃபோட்டோலைசிஸ். ஸோ இந்த ஃபோட்டோலைசிஸ் இருக்கு இல்லையா, லைட்டை யூஸ் பண்ணி எதை பிரேக் டவுன் பண்ணும் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் வாட்டரை பிரேக் டவுன் பண்ணி தான் அதோட எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியை காம்பன்சேட் பண்ணும். ஸோ இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் அப்படின்ற ப்ராசஸ் இஸ் அசோசியேட்டட் வித் PS2. ஃபோட்டோ சிஸ்டம் 2ஓட தான் கனெக்டடாக இருக்கும். இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2ல இருக்கக்கூடிய ரியாக்ஷன் சென்டரில் எலக்ட்ரான் காலி ஆகிடும், டெஃபிஷியன்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் OEC அப்படின்றது நத்திங் பட் ஆக்சிஜன் எவால்விங் காம்ப்ளெக்ஸ். இந்த ஆக்சிஜன் எவால்விங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது இட் இஸ் அன் என்சைம். இந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா, எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகிடுச்சுன்னா இந்த OEC ஆக்டிவேட் ஆகிடும். ஃபோட்டோ சிஸ்டம் 2ல ஒன்ஸ் வந்துட்டு இங்கே எலக்ட்ரான் இல்லை, டெஃபிஷியன்ட் ஆகிடுச்சுன்னா இது என்ன ஆகிடும்னா, இந்த OEC அப்படின்ற என்சைம் ஆக்டிவேட் ஆகி வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, இதை பிரேக் டவுன் பண்ணிடும். பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா, தட் இஸ் ஹைட்ரஜன் அயான், புரோட்டான் ப்ரொடியூஸ் ஆகும், ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் தென் எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த வாட்டர் மாலிக்யூல் பிரேக் டவுன் ஆகி எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, இந்த எலக்ட்ரான் தான் இட் கோஸ் டு த ஃபோட்டோ சிஸ்டம் 2. இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2ல டெஃபிஷியன்சி வர வர அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாலிக்யூலை OEC பிரேக் டவுன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஆப்வியஸாக எலக்ட்ரான் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த எலக்ட்ரான் தான் ஃபோட்டோ சிஸ்டம் 2க்கு போயிட்டு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியை காம்பன்சேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபோட்டோசிந்தசிஸோட என் ப்ராடக்ட்ல குளுக்கோஸ் அண்ட் இன்னொரு காம்பனன்ட் ப்ரொடியூஸ் ஆகுமே, தட் இஸ் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் பை த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ப்ராசஸ். இந்த எலக்ட்ரான் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுறது இல்லாமல் ஃபோட்டோசிந்தசிஸோட என் ப்ராடக்ட் ஆக்சிஜன் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் அப்படின்ற ப்ராசஸ் மூலியமாக தான் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷனும் நடக்குது. ஸோ இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் அப்படின்ற ப்ராசஸ், ஃபோட்டோலைசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் இஸ் அசோசியேட்டட் வித் PS1 இல்லையா PS2லையான்னு கேட்டிங்கன்னா PS2ல தான் இட் இஸ் அசோசியேட்டட். ஓகே, ஆல் கிளியர் ரைட்? அண்ட் தென் நெக்ஸ்ட் ATP சிந்தசிஸ் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ATP சிந்தசிஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பை த ப்ராசஸ் ஆஃப் பாஸ்பாரிலேஷன். பாஸ்பாரிலேஷன் அப்படின்றது நத்திங் பட் ATP சிந்தசிஸ். ஒரு செல்லுலேருந்து ATP சிந்தசைஸ் ஆகிறத தான் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ATP சிந்தசிஸ் எப்படி நடக்கும், ஒரு ADP கூட ஒரு பாஸ்பேட் வந்து ஆட் ஆனால் தானே இட் ஃபார்ம்ஸ் ATP. திஸ் இஸ் அடினோசின் டைபாஸ்பேட். இது கூட ஒரு பாஸ்பேட் ஆட் ஆச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இந்த ப்ராசஸ் தான் we call it as phosphorylation. அப்போ photophosphorylationனா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, that is phosphorylation in the presence of sunlight. ATP synthesis sunlightல நடந்துச்சு அப்படின்னா அதை தான் photophosphorylation அப்படின்னு சொல்லுவோம். இந்த photophosphorylation that is ATP synthesis இருக்கு இல்லையா, இதில் 2 types of ATP synthesis இருக்கு. One is non-cyclic photophosphorylation, the another one is cyclic photophosphorylation. Non-cyclicக்கும் cyclicக்கும் என்ன டிஃபரன்ஸ் அந்த நேம்லேயே யோசிச்சு பாருங்க. cyclic phosphorylation, that is cyclic அப்படின்றது which refers to circle, right? cycle மாதிரி ரவுண்ட் ஆகி ஒரே இடத்துல வரும்ல, அதை தான் we call it as cycle. For example, A அப்படின்ற பாயிண்ட்ல இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா it comes again to the A. ஸோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா again அந்த A பாயிண்ட்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகும், சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வரும். அதை தான் we call it as cyclic photophosphorylation. அப்போ நான் சைக்ளிக் photophosphorylation என்ன
அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் ஏ அப்படின்ற பாயிண்ட்ல அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இட் இஸ் எண்ட் இன் டிஃப்ரெண்ட் பாயிண்ட். ஏல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பி அப்படின்ற டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல அந்த ரியாக்ஷன் முடியும். அதை தான் வி கால் இட் ஆஸ் non-cyclic photophosphorylation. ஸோ இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா non-cyclic photophosphorylation இருக்கு இல்லையா, இதில் ரெண்டு ஃபோட்டோ சிஸ்டமும் இன்வால்வ் ஆயிருக்கும். நம்ம இப்போ ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா, Photosystem II, Photosystem I, அதை தான் non-cyclic அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ரெண்டு ஃபோட்டோ சிஸ்டம் இன்வால்வ் ஆயிருக்குல்ல, ஸோ அதனால non-cyclic photophosphorylation. பட் cyclic photophosphorylation என்னன்னு பார்த்தோம்னா only PS1 is involved. Photosystem I மட்டும் தான் இருக்கும், Photosystem II இருக்காது. ஓகே, and then non-cyclic photophosphorylation la photolysis is required. splitting of water இருக்கு இல்லையா, ஸோ splitting of water தேவை. ஏன் அப்படின்னா photosystem 2ல தானே எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு we need electron. அந்த எலக்ட்ரான் எங்கேருந்து வரும், that is comes from photolysis. but cyclic photophosphorylation பார்த்தோம்னா photolysis is not required because இதில் photosystem 2வே இருக்காது இல்லையா, ஒரே ஒரு photosystem தான் இருக்கும். அதனால photolysis, splitting of water, cyclic photophosphorylation நடக்காது. ஓகே, and another major difference என்னன்னு பார்த்தோம்னா non-cyclic photophosphorylation ATPயும் synthesize ஆகும், NADPHயும் synthesize ஆகும். பட் cyclic photophosphorylation only ATP is synthesized, no NADPH synthesize ஆகாது. ஓகே, இப்போ ஒரு ப்ராசஸையும் டீடைல்டா பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு non-cyclic photophosphorylation பத்தி பார்ப்போம். non-cyclic photophosphorylation ஆல்ரெடி லைட் ரியாக்ஷன் சொன்னேன் இல்லையா, அதே தான் non-cyclic photophosphorylation. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், லைட்ஸ் ஃபால்ஸ் ஆன் PS2, photosystem 2 இருக்கும், அதுக்கப்புறம் தான் photosystem 1 இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. லைட் வந்து ஃபால் ஆகும் அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி இட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரியாக்ஷன் சென்டர். இந்த ரியாக்ஷன் சென்டரில் என்ன இருக்கும், இட் ஹேஸ் த குளோரோஃபில் A. அதோட மேக்ஸிமம் வேவ்லென்த் என்ன, தட் இஸ் P680 because photosystem 2 right, photosystem 2 ஓட maximum absorption என்ன, that is 680 nanometer. ஸோ அந்த 680 nanometer wavelengthல இருக்கக்கூடிய லைட் எல்லாத்தையும் இந்த ரியாக்ஷன் சென்டரில் அப்சர்வ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ அந்த ரியாக்ஷன் சென்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன ஆகும், இட் கெட்ஸ் எக்ஸைட் ஆகி எங்கே போகும், இட் இஸ் பிக்டு பை த எலக்ட்ரான் அக்செப்டர் பிக் பண்ணிடும் இல்லையா. அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல தான் என்ன நடக்கும், ATP சிந்தசைஸ் நடக்கும். அந்த ATP சிந்தசைஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இட் கோஸ் டு த photosystem 1. இந்த photosystem 1ல என்ன நடக்கும், அகைன் லைட் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ரியாக்ஷன் சென்டருக்கு கொடுத்துரும். அந்த ரியாக்ஷன் சென்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாம் இட் பிகம்ஸ் அகைன் எக்ஸைட்டட். ஸோ எக்ஸைட் ஆன எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்க போகும், இட் கோஸ் டு த எலக்ட்ரான் அக்செப்டர். இந்த எலக்ட்ரான் அக்செப்டர்ல இருந்து எங்க போகும், இட் கோஸ் டு த NADP reductase enzyme. NADP reductase enzyme என்ன பண்ணும், NADP plus NADPH synthesize பண்ணிடும். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் தான் we call it as non-cyclic photophosphorylation. ஸோ இதில் இன்னொரு மேஜர் எலமெண்ட் இருக்கும், that is photolysis required அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, that is splitting of water. இந்த photosystem 2ல எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகும் போது OEC, ஆக்சிஜன் எவால்விங் காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவேட் ஆகி வாட்டரை பிரேக் டவுன் பண்ணும். அந்த பிரேக் டவுன் ஆகும்போது ஹைட்ரஜன் அயான், ஆக்சிஜன் அண்ட் தென் எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் PS2க்கு வந்து அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியை காம்பன்சேட் பண்ணிடும். அண்ட் தென் இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜன் தான் இட் இஸ் அ எண்ட் ப்ராடக்ட். ஃபோட்டோசிந்தசிஸோட எண்ட் ப்ராடக்ட் ஆக்சிஜன் வரும் இல்லையா, தட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் வாட்டர் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இந்த வாட்டர்லேருந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகிடும் அண்ட் ஆல்சோ ஹைட்ரஜன் அயானும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அது இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அது என்ன ரோல் அப்படின்றத நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு ஃபோட்டோலைசிஸ் வந்து ஆக்சிஜன் டெஃபிஷியன்சியை காம்பன்சேட் பண்ணிட்டு. ஸோ திஸ் இஸ் நான்-சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பாரிலேஷன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இந்த நான்-சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பாரிலேஷன் நடக்குது இல்லையா, இதை வி ஆல்சோ கால் இட் ஆஸ் ஜெட் ஸ்கீம். அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரை ஜெட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் அதை ஜெட் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த எலக்ட்ரான் எப்படி ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஃபோட்டோசிஸ்டம் 2லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கே போகும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போகும். அண்ட் தென் ஃபோட்டோசிஸ்டம் 1லேருந்து திரும்பி எக்ஸைட் ஆகும் இல்லையா. ஸோ இது வந்து ஜெட் ஷேப்பில் இருக்குல்ல, அதனால்
அதனால தான் we call it as zscheme. ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் we call it as zscheme. And then another type இருக்கே, what is that? That is cyclic photophosphorylation. இந்த cyclic photophosphorylation என்ன இருக்கும்? Only photosystem 1 மட்டும்தானே இருக்கும், PS 1 மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த photosystem 1 மட்டும்தான் இருக்கும். அந்த photosystem 1 என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் லைட் எனர்ஜி இருக்கு இல்லையா, சன்லைட்லேருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜியை லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த லைட் எனர்ஜிலாம் எங்கே போகும்? இட் கோஸ் டு த ரியாக்ஷன் சென்டர். ரியாக்ஷன் சென்டரில் யார் இருப்பாங்க? நெசசரி pigment, that is chlorophyll A இருக்கும் இல்லையா? chlorophyll A ஓட maximum absorption எப்போ இருக்கும்? That is P700, because this is photosystem 1, right? So 700 nanometer wavelengthல தான் maximum absorption இருக்கும். அப்சார்ப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்லாம் எக்ஸைட் ஆகிடும் இல்லையா? ஹை எனர்ஜி லைட் எனர்ஜி எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை எக்ஸைட் பண்ணி இட் கோஸ் டு த எலக்ட்ரான் அக்செப்டார். ஆல்ரெடி நம்ம நான் சைக்ளிக்கில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் இருக்கும். அண்ட் தென் எக்ஸைட் ஆன எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இட் கோஸ் டு த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அந்த எலக்ட்ரான் எல்லாம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல வந்துட்டு again it comes to the photosystem 1. அங்கே நான் சைக்ளிக்கில் என்ன பார்த்தோம்? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லேருந்து ஃபோட்டோசிஸ்டம் 1க்கு போகும்னு பார்த்தோம் இல்லையா? ஃபோட்டோசிஸ்டம் 2 இருக்கும், ஃபோட்டோசிஸ்டம் 2லேருந்து 1க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்ட்டு. பட் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன் என்ன நடக்கும்னா, ஃபோட்டோசிஸ்டம் 1லேருந்து எக்ஸைட் ஆன எலக்ட்ரான் அகெயின் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லேருந்து திரும்ப ஃபோட்டோசிஸ்டம் 1க்கே வந்துடும். அதனால தான் ஃபோட்டோலைசிஸ் இஸ் நாட் ரெக்வயர்டுன்னு பார்த்தோம். ஃபோட்டோலைசிஸ் எதனால் தேவைப்படும்? எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகிருந்தால் தானே தேவைப்படும். இங்கே தான் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிரியேட்டே ஆகாது. இங்கே இருக்க எலக்ட்ரான் அகைன் திரும்ப இங்கேயே வந்துடுது இல்லையா? ஸோ there is no photolysis is required. அதே மாதிரி there is only ATP production அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த cyclic photophosphorylation ATP மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும், NADPH ப்ரொடியூஸ் ஆகாது. பிகாஸ் இங்கே NADP ரிடக்டேஸ் என்சைமா அது போய் மீட்டே பண்ணல. ஸோ ஒன்லி ATP ப்ரொடக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ அப்படின்னு இருந்ததுன்னா அகெயின் இட் கம் பேக் டு ஏன்னு. அதே மாதிரி ஃபோட்டோசிஸ்டம் 1ல் ஸ்டார்ட் ஆகி அகெயின் இட் கம்ஸ் டு த ஃபோட்டோசிஸ்டம் 1, தட் இஸ் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன். ஆல் கிளியர், ரைட்? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ ட்ரை டு கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தட் இஸ் Chemiosmotic Hypothesis. Chemiosmotic Hypothesis அப்படின்றது நத்திங் பட் இட் டிஸ்கிரைப்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ATP synthesis. ATP synthesis ஆகுது இல்லையா? அந்த நான் சைக்ளிக்லேயும் சரி சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன்லேயும் ATP synthesis நடக்குது இல்லை? இந்த ATP synthesis எப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிற ஹைப்போதெசிஸ் தான் we call it as Chemiosmotic Hypothesis. Chemiosmotic, chemi அப்படின்றது which means chemical. Osmosis, that is osmosis அப்படின்றது movement of water from higher concentration to lower concentration, right? So chemiosmosis அப்படின்னா chemical osmosis. இது ரிலேட்டடாக தான் ATP synthesis ஆகிருக்கு அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புரோட்டான் கிரேடியன்ட் டெவலப் ஆகியிருக்கும். எங்கே அப்படின்னா தைலகாய்டு மெம்ப்ரெயின், தைலகாய்டு இருக்கு இல்லையா? தைலகாய்டு மெம்ப்ரெயினில் புரோட்டான் கிரேடியன்ட் டெவலப் ஆகியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. புரோட்டான் கிரேடியன்ட்னா என்ன? யூஸ்வலாக நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு இடத்துல ஹை கான்சென்ட்ரேஷன் இருக்கும், இன்னொரு இடத்துல லோவர் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அதுதானே கிரேடியன்ட்னு சொல்லுவோம். புரோட்டான் கிரேடியன்ட் அப்படின்னா தட் இஸ் ஹைட்ரஜன். புரோட்டான்னா ஹைட்ரஜன் அயான்ஸ், ரைட்? ஸோ புரோட்டான் கிரேடியன்ட் அப்படின்றது ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் ஒரு இடத்துல அதிகமாகவும் அதோட கான்சென்ட்ரேஷன் ஒரு இடத்துல லோவாக இருக்கிறது தான் we call it as proton gradient. ஸோ இந்த ஹை கான்சென்ட்ரேஷன் எங்கே இருக்கும், லோ கான்சென்ட்ரேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹை கான்சென்ட்ரேஷன் இன் தைலகாய்ட் ஸ்பேஸ், லூமன் இருக்கு இல்லையா? தைலகாய்ட் ஸ்பேஸ் தானே we call it as lumen. அந்த லூமனில் ஹை ஹைட்ரஜன் கான்சென்ட்ரேஷன் இருக்கும், ஹைட்ரஜன் அயானோட கான்சென்ட்ரேஷன். அதே மாதிரி ஸ்ட்ரோமா இருக்கு இல்லையா? அந்த ஸ்பேஸ் இன்னர் மெம்பரேனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஃபில்டு ஸ்பேஸ், அதை தானே we call it as ஸ்ட்ரோமா. அந்த ஸ்ட்ரோமாவில் இட் ஹேஸ் லோவர் ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன். இதை தான் we call it as proton gradient. இந்த proton gradient எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் மெயின்லி டியூ டு 3 process. என்னென்ன 3 process அப்படின்னா, ஒன் இஸ் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் வந்து பிரேக் டவுன் ஆகுது இல்லையா? அந்த ப்ராசஸ்னாலையும், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் டியூரிங் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா? அந்த ப்ராசஸ்னாலையும், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் NADP ரிடக்டேஸ் என்சைம். ஃபைனலாக நம்ம பார்த்தோம் இல்லையா? NADP ப்ளஸ்லேருந்து NADP
NADPH ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ அந்த என்சைமாலையும் தான் புரோட்டான் கிரேடியன்ட் டெவலப் ஆயிருக்கு. ஸோ ஒரு ப்ராசஸும் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்துருவோமா? த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர். இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் வந்துட்டு எப்படி ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா, ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர்னா என்ன நடக்கும்? வாட்டர் வந்து பிரேக் டவுன் ஆகுமா? இந்த வாட்டர் பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஹைட்ரஜன் அயான், ஆக்சிஜன் அண்ட் தென் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் எங்கே போகும்? ஃபோட்டோசிஸ்டம் 2க்கு போகும்னு பார்த்தோம் இல்லையா, நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பரிலேஷனில். அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் எங்கே போகும்? இந்த ஆக்சிஜன் வந்து எண்டு ப்ராடக்ட் ஃபோட்டோசிந்தசிஸோட எண்டு ப்ராடக்டாக ரிலீஸ் ஆகிடும் இல்லையா. அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான், இந்த ஹைட்ரஜன் அயான் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஸ்டார்டட் அக்குமுலேட்டிங் இன் த தைலகாய்ட் ஸ்பேஸ். இதுதான் தைலகாய்ட், தட் இஸ் மெம்பரேனியஸ் சாக் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த தைலகாய்டில் உள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அதை தான் வி கால் இட் ஆஸ் லூமன். ஸோ அந்த லூமனில் என்ன ஆகும்னா, இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, இது எல்லாமே இட் ஸ்டார்டட் அக்குமுலேட்டிங் இன் த லூமன். ஸோ இந்த தைலகாய்ட் ஸ்பேஸில் ஹைட்ரஜன் அயான் ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர். ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர்னால ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தட் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் டியூரிங் ETC. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் அயான் வந்து அக்குமுலேட் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அது எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸைட் ஆன எலக்ட்ரான்ஸ்லாம் எலக்ட்ரான் அக்செப்டர் வந்து பிக்கப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த எலக்ட்ரான் அக்செப்டர் பிக்கப் பண்ணதுலேருந்து இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் எலக்ட்ரான் கேரியர்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது ஆக்சுவலி எலக்ட்ரான் கேரியர்ஸ் கிடையாது, தட் இஸ் ஹைட்ரஜன் கேரியர்ஸ். ஹைட்ரஜன் கேரியர்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிக்கப் பண்ணிக்கும். ஸோ ஆப்வியஸாக அது ஹைட்ரஜன் கேரியன்ற போது அதில் ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ எலக்ட்ரானை பிக்கப் பண்ணிடுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்லாம் ரிலீஸ் ஆகும் இல்லையா. அதெல்லாம் ரிலீஸ் ஆகி எங்கே போகும்? இட் டைரக்ட்லி கோஸ் டு த தைலகாய்ட் லூமன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு கேரியர்லேருந்தும் ஹைட்ரஜன் எல்லாமே ஹைட்ரஜன் அயான் ரிலீஸ் ஆகி இட் கோஸ் டு த லூமன். ஸோ அகெயின் லூமனுக்குள்ள இட் ஆல் அக்குமுலேட்டட். ஸோ ஆல்ரெடி ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் ஃபோட்டோலைசிஸ் மூலமா நிறைய ஹைட்ரஜன் அயான்ஸ் வருது இல்லையா. அதே மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லேருந்தும் ஒரு எலக்ட்ரான் கேரியரும் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி அதோட ஹைட்ரஜன் அயானை ரிலீஸ் பண்ணுது இல்லையா. தட் இஸ் ஆல்சோ அக்குமுலேட்டட் இன் த லூமன், தட் இஸ் தைலகாய்ட் ஸ்பேஸில் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னும் நிறைய ஹைட்ரஜன் அயான்ஸ் டெவலப் ஆயிடுச்சா. அண்ட் த தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா, தட் இஸ் NADP ரிடக்டேஸ் என்சைம். இந்த NADP ரிடக்டேஸ் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா, NADP ரிடக்டேஸ் என்சைம் வந்துட்டு எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த எண்ட் ஆஃப் நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பரிலேஷன், இந்த நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பரிலேஷனோட எண்டில் எக்ஸைட் ஆன எலக்ட்ரான் எல்லாம் இட் கோஸ் டு த NADP ரிடக்டேஸ். இந்த NADP ரெடியூஸ் ஆகிறது இல்லையா, ரிடக்ஷன் ப்ராசஸ். இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு புரோட்டான் இஸ் நெசசரி. ஸோ இந்த புரோட்டான்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் இந்த NADPH சிந்தசைஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் பர்டிகுலராக எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்ட்ரோமா. ஸோ ஸ்ட்ரோமாவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அக்வாட்டிக் ஸ்பேஸில், அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான் எல்லாம் இந்த NADP ரிடக்டேஸ் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி ஸ்ட்ரோமாவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் லோ ஆகிடும் இல்லையா. ஸோ ஒன் சைடு என்ன ஆகிட்டு இருக்கும், ஸ்ட்ரோமாவில் இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே இருக்கும் ஹைட்ரஜன் அயான். அதே மாதிரி லூமன், தட் இஸ் தைலகாய்ட் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் ஹைட்ரஜன் அயானோடது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சைடில் லூமனில் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரோமாவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் கம்மியாயிட்டே இருக்கும். அதனால தான் we call it as proton gradient. So Chemiosmotic hypothesisல first proton gradient develop ஆகும்னு சொன்னாங்க இல்லையா. இந்த proton gradient எப்படி develop ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. Once இந்த proton gradient develop ஆயிடுச்சு அப்படின்னா it activates the ATPase enzyme, ATPase or ATP synthase அப்படின்னு சொல்லுவோம். அந்த ATP synthase அப்படின்ற என்சைமை ஆக்டிவேட் பண்ணிடும். ஆக்டிவேட் ஆன ATP synthase என்ன பண்ணும் அப்படின்னா, it facilitate the diffusion process. Osmosis அப்படின்னு சொன்னோம் இல்லையா, chemiosmosis something related to osmosis அப்படின்னு சொன்னோம் இல்லையா, movement to high concentration
concentration to low concentration. Osmosis அப்படினா water molecules transfer பண்ணும். இங்க என்ன நடக்கும் அப்படினு பார்த்தோம்னா இங்க diffusion நடக்கும். Diffusion எப்படி diffusion நடக்கும் அப்படினா that is facilitated diffusion. ஏன் facilitated diffusion அப்படினு சொல்றோம்னா ஒரு சேனலை யூஸ் பண்ணி தான அங்க diffusion நடக்குது. அதுதான் facilitated diffusion அப்படினு சொல்லுவோம். இங்க எதை சேனலா யூஸ் பண்ணி facilitation நடக்குது அப்படினு பார்த்தோம்னா that is with the help of ATP synthase. So ATP synthase யூஸ் பண்ணி லூமன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான் ஹை கான்சென்ட்ரேஷன் அயான்லாம் எங்க போகும் அப்படின்னா லோ கான்சென்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரோமா ரீஜியனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த மூமெண்ட்டை தான் we call it as facilitated diffusion. So first என்ன நடக்கும் அப்படின்னா புரோட்டான் கிரேடியன்ட் டெவலப் ஆகும். புரோட்டான் கிரேடியன்ட் டெவலப் ஆனோனே ATP synthase அப்படின்ற என்சைம் ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும்னா ஹை கான்சென்ட்ரேஷன்லேருந்து ஹைட்ரஜன் அயான்ஸை லோ கான்சென்ட்ரேஷனுக்கு மூவ்மெண்ட் பண்ணிடும். அதை தான் we call it as facilitated diffusion. இந்த ATP synthase அப்படின்ற என்சைம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா it contains two parts. என்ன அந்த two parts அப்படின்னு பார்த்தோம்னா the one is CF0 and another one is CF1. இங்க இருக்கு இல்லையா this is F0 and this is the F1. இந்த F0 அப்படின்றது it acts as a transmembrane channel. Transmembrane ஒரு மெம்பரேன்லேருந்து இன்னொரு மெம்பரேனுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய மெம்பரேன். அதை தான் we call it as transmembrane அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த F0ல என்ன இருக்கும் அப்படின்னா சின்ன டைனி போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ்லாம் என்ன பண்ணும்னா நிறைய அயான்ஸ் மாலிக்யூல்ஸ் அயான்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் F0 we call it as transmembrane channel. and F1 அப்படின்றது nothing but it connects the outer surface of thylakoid membrane to stroma. இது இருக்கு இல்லையா this is the thylakoid membrane. இதை whole we call it as thylakoid. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த மெம்பரேனை தான் we call it as thylakoid membrane. and இங்கே வெளியில் இருக்கு இல்லையா this is the stroma. இந்த ATP சிந்தேஸோட F0 என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அவுட்டர் மெம்பரேன் இருக்கு இல்லையா தைலகாய்டு மெம்பரேன் இதையும் ஸ்ட்ரோமாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் CF1 பண்ணும். ஸோ ஒன்ஸ் இந்த ATP சிந்தேஸ் இருக்கு இல்லையா இது புரோட்டான் கிரேடியன்ட் ஹை கான்சென்ட்ரேஷன் வந்தோடனே ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் ஸ்டார்டட் டூயிங் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஸோ ஹையர் கான்சென்ட்ரேஷன்லேருந்து இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸை லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த கிரேடியன்ட் வந்து பிரேக் டவுன் ஆகும். இதெல்லாம் புக்கில் கொஞ்சம் புரியாத மாதிரி கிரேடியன்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிடும். அதுலேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்ன கிரேடியன்ட் அப்படின்னா ஹைட்ரஜன் கான்சென்ட்ரேஷன் ஹையாக இருக்கு இல்லையா லூமனில் அந்த கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு வர்றதை தான் கிரேடியன்ட் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த புரோட்டான் கிரேடியன்ட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா it cause a conformational change in CF1. இந்த ATP சிந்தேஸோட CF1 இருக்கு இல்லையா இந்த CF1ல conformational change கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த conformational change கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த ATP சிந்தேஸ் என்ன பண்ணுன்னா it catalyze the ATP formation. இந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா இந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணிடும். ஸோ ADP வந்துட்டு ATPயாக கன்வெர்ட் ஆகி ATP synthesis நடக்கும். ஸோ Chemiosmotic Hypothesis அப்படின்றது process of ATP synthesis அந்த ப்ராசஸை டிஸ்கிரைப் பண்ணோம் இல்லையா அதை தான் we call it as Chemiosmotic Hypothesis. ஸோ இப்படி தான் ATP synthesis நடக்கும். Okay, this is all about Chemiosmotic Hypothesis. So Chemiosmotic Hypothesis ன்றது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். அதை ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் புக்கில் தான் அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கொஞ்சம் புரியாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராம் வேறு இருக்கும். ஸோ இந்த டயக்ராமை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் இந்த டயக்ராம் தான் ஞாபகம் வச்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. பிகாஸ் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்செப்சுவலாக தான் கொஷின்ஸ் வரும். இந்த டயக்ராமுக்கு இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்ட்டு இந்த டயக்ராமை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொஷின்ஸ் வராது. ஸோ அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல அந்த மெத்தடில் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதை கூட நோட் டவுன் பண்ணிக்கோங்க ஆர் டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். பட் இந்த டயக்ராமையும் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இதில் என்னென்ன இருக்குது ஃபர்ஸ்ட் வந்துட்டு we had the thylakoid membrane. இந்த ரெட் கலர் ரிங் இருக்கு இல்லையா this is the thylakoid membrane. இங்கே வெளியில் இருக்கு இல்லையா this is the stroma. and then உள்ளே இருக்குது என்ன இருக்குது that is lumen. thylakoid space இருக்கும் இல்லையா அதை தான் we call it as lumen. இந்த Chemiosmotic Hypothesisல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க ஹைட்ரஜன் அயானோட கிரேடியன்ட் that is proton gradient டெவலப் ஆகிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா ஹை கான்சென்ட்ரேஷன் லூமனில் கிரியேட் ஆகிருக்கும். and then ஸ்ட்ரோமாவில் it has only a low concentration. ஸோ
ஸோ இது மேஜராக எப்படி டெவலப் ஆகும்? 3 மேஜர் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, which affects the proton gradient. First என்ன ப்ராசஸ்? that is splitting of water. இங்க இருக்கு இல்லையா, வாட்டர் வந்துட்டு it is breakdown, that is oxidized to form hydrogen ion. இதுல வரக்கூடிய ஆக்சிஜன் தான் that is the end product of photosynthesis. and then இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்க போகும்? it goes to the photosystem II. so இதுதான் photosystem II. இந்த photosystemல என்ன நடக்கும்? லைட் அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. இந்த எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகி ஃபர்ஸ்ட் எங்க போகும்? phosphophylation. this is the electron carrier 1. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல ஃபர்ஸ்ட் கேரியர் என்ன பார்த்தோம்? that is phosphophylation பார்த்தோம் இல்லையா. phosphophylation and then plastoquinone and then cytochrome B and then plastocyanine. அதுக்கப்புறம் தான் it goes to the PS1. ஸோ இதுதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இதை தான் நம்ம சிம்பிளிஃபைடாக கொடுத்துருப்போம். இந்த கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருப்பாங்க. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கும்போது ஹைட்ரஜன் அயான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. எப்படி ரிலீஸ் ஆகும்? இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கேரியர் எல்லாமே இட் இஸ் நாட் எலக்ட்ரான் கேரியர், தட் இஸ் ஹைட்ரஜன் கேரியர்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஹைட்ரஜன் கேரியர் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு ஹைட்ரஜன் அயானை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ தட் இஸ் ஆல்சோ த மேஜர் ரீசன் ஃபார் ஹையர் கான்சென்ட்ரேஷன் இன் லூமன். ஸோ இதனாலையும் ஹையர் கான்சென்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தட் இஸ் ஃபோட்டோலைசிஸ். இது ஒரு மேஜர் ப்ராசஸ். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்? தட் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கேரியர்ஸ் எல்லாமே ஹைட்ரஜன் அயானை ரிலீஸ் பண்ணோன்னு பார்த்தோம். அண்ட் தேர்ட் மேஜர் ப்ராசஸ் என்ன ஆகும்னு பார்த்தோம்? தட் இஸ் NADP ப்ளஸ் ரிடக்டேஸ் என்சைம். NADP ரிடக்டேஸ் வந்துட்டு NADPH-ஆ ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இட் நீட்ஸ் புரோட்டான் ஹைட்ரஜன் அயானை யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இட் ப்ரொடியூஸ் NADPH. ஸோ தட் இஸ் த தேர்ட் ஒன். ஸோ இந்த 3 ப்ராசஸ்னாலையும் தான் இட் ஹேஸ் அ ஹை கான்சென்ட்ரேஷன் இன் லூமன். அதே மாதிரி ஸ்ட்ரோமா இருக்கு இல்லையா, ஸ்ட்ரோமால இட் ஹேஸ் லோவர் கான்சென்ட்ரேஷன் பிகாஸ் இந்த தேர்ட் ப்ராசஸ்ல இங்கே ஸ்ட்ரோமால இருக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் யூட்டிலைஸ் பண்ணிக்குது இல்லையா. ஸோ அதனால இந்த ஸ்ட்ரோமால லோவர் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த proton gradient develop ஆனோனே என்ன ஆக்டிவேட் ஆகும்? that is ATP synthase. ATP synthase enzyme இருக்கு இல்லையா, இந்த ATP synthase ஆக்டிவேட் ஆகி it facilitate the diffusion. அதை தான் we call it as facilitated diffusion. ஸோ இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா ஹையர் கான்சென்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் with the help of ATP synthase. இந்த ATP synthase ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் அதுலேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. அந்த புரோட்டான் கிரேடியன்ட் பிரேக் ஆகி இட் ரிலீஸ் எனர்ஜி அண்ட் அந்த எனர்ஜி தான் ADPலேருந்து ATPயை சிந்தசைஸ் பண்ணும். ஸோ கெமியாஸ்மாட்டிக் ஹைப்போதிசிஸில் எப்படி ATP சிந்தசைஸ் ஆகுது அப்படின்றத கிளியராக பார்த்துட்டோம். ஆல் கிளியர் ரைட்? அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். இஃப் தெர் இஸ் எனி டவுட், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நான்-சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பாரிலேஷன். ஸோ இந்த நான்-சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பாரிலேஷன்லேருந்து என்னென்ன ப்ரொடியூஸ் ஆச்சு? த ஒன் இஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டரில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. தட் இஸ் ஒன் ஆஃப் த என் ப்ராடக்ட். அண்ட் ஆல்சோ ATP சிந்தசைஸ் ஆயிடுச்சு, NADPH சிந்தசைஸ் ஆயிடுச்சு. இந்த ATPயும் NADPHயும் யூட்டிலைஸ் பண்ணி தான் இட் ஸ்டார்டட் சிந்தசைசிங் சுகர். ஸோ தட் இஸ் அக்கர் இன் டார்க் ரியாக்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நான்-சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பாரிலேஷன். பட் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பாரிலேஷன்ல எப்படி ATP சிந்தசைஸ் ஆகுது அப்படின்றத நம்ம இன்னும் பார்க்கலையா. ஸோ குயிக்காக அதை மட்டும் பார்த்துருவோமா. ஸோ சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பாரிலேஷன்னா என்ன? ஒன்லி ஃபோட்டோசிஸ்டம் 1 மட்டும்தான் இருக்கும், ஃபோட்டோசிஸ்டம் 2 இருக்காது. ஸோ ஃபோட்டோசிஸ்டம் 1 என்ன பண்ணும்? லைட் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் எக்ஸைட்டட். எக்ஸைட் ஆகி எலக்ட்ரான் அக்செப்டர்ல போயிடும். அண்ட் தென் எலக்ட்ரான் அக்செப்டர் என்ன பண்ணும்? பாஸ் த எலக்ட்ரான் டு த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல வரும்போது தான் ATP சிந்தசிஸ் நடக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒன்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அகைன் இட் கம்ஸ் டு த PS1. இந்த ATP சிந்தசிஸ் எப்படி நடக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இட் இஸ் வெரி சிம்பிள். இந்த சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பாரிலேஷன் மேஜராக எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா it occurs in the stroma lamellae. ஏன் ஸ்ட்ரோமா லேமெல்லேல நடக்குது அப்படின்னா there is no photosystem II in stroma lamellae. stroma lamellae அப்படின்றது the flat tubules சொன்னோம் இல்லையா, ஒரு கிரானாவையும் இன்னொரு கிரானா தைலகாய்டு மெம்பரேனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய டிபியூலை தான் we call it as stroma lamellae. இந்த ஸ்ட்ரோமா லேமெல்லேல photosystem II இருக்காது, ஒன்லி photosystem I மட்டும்தான் இருக்கும். அதனால தான் இங்கே சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பாரிலேஷன் நடக்கும். 2 ஃபோட்டோசிஸ்டமும் இருந்தால் ஆப்வியஸ்லி நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பாரிலேஷன் தானே நடக்கும்.
ஆயிடும். ஸோ ஸ்ட்ரோமா லேமெல்லைல ஃபோட்டோசிஸ்டம் 2 இருக்காது. அண்ட் ஆல்சோ இட் டஸ் நாட் ஹாவ் NADP reductase enzyme. ஸோ ஸ்ட்ரோமா லேமெல்லைல ஃபோட்டோசிஸ்டம் 2 இருக்காது. ஓகே, அண்ட் தென் இந்த ஸ்ட்ரோமா லேமெல்லைல NADP reductase இருக்கு இல்லையா, NADP reductase என்சைமும் இட் டஸ் நாட் present இன் ஸ்ட்ரோமா லேமெல்லே. அதனால தான் there is no NADP synthesis. NADPH synthesis இருக்காது. ATP synthesis மட்டும் இருக்கும்ல. NADP reductase என்சைம் இருந்தால் தான் NADP +லேருந்து NADPH ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ NADP reductase என்சைமும் இருக்காது. PS2 that is photosystem 2 இருக்காது. அதனால தான் ஸ்ட்ரோமா லேமெல்லைல we have cyclic photophosphorylation. இந்த ஸ்ட்ரோமா லேமெல்லைல எப்படி ATP synthesis ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, the first thing என்ன டெவலப் ஆகும், புரோட்டான் gradient டெவலப் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. இதுல இருக்கக்கூடிய இன்னர் ஸ்பேஸ் that is ஸ்ட்ரோமா லேமெல்லை உள்ள ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் புரோட்டான்ஸும், வெளியில இருக்க ஸ்ட்ரோமால it has low concentration of புரோட்டான்ஸும் இருக்கும். ஸோ இந்த ஒன்ஸ் இந்த புரோட்டான் gradient டெவலப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ATP synthase enzyme ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா there is a facilitated diffusion. ஹையர் கான்சென்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு எல்லா ஹைட்ரஜன் அயான்ஸும் மூவ்மெண்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகும்போது இட் ரிலீசஸ் எனர்ஜி. ஸோ ஒன்ஸ் இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும், CF1ல கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் ஆனோடனே ATP synthase என்ன பண்ணும், கேட்டலைஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ATP. ADPலேருந்து ATP-யா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ATP synthase. ஸோ இப்படி தான் இந்த ATP synthesis cyclic photophosphorylation-ல ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன்லேருந்து எப்படி ATP synthesis ஆகும், எப்படி NADPH synthesis ஆகும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இந்த சாப்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சாப்டர். இதுலேருந்து நிறைய நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின்ஸும் வரும். பட் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங், பயாலஜி ரிலேட்டடாக ஜென்ரலாக ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தாலே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் மறக்காம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே NCERT புக்கில் இருக்கு. NCERT புக்கில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அதை ஈஸியாக டீட்டெயில்டாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லைட் ரியாக்ஷன்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட் தட் இஸ் ஃபோட்டோசிஸ்டம்னா என்ன, லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்னா என்னன்றதை டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அண்ட் ஃபோட்டோசிஸ்டம் 1 எப்படி இருக்கும், ஃபோட்டோசிஸ்டம் 2 எப்படி இருக்கும், அதில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ அந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்லேருந்து என்ன நடக்கும், லைட் எனர்ஜிலாம் அப்சார்ப் ஆகி எலக்ட்ரானை எக்ஸைட் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் அந்த எலக்ட்ரான்லாம் எக்ஸைட் ஆகி இட் கோஸ் டு த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்னு பார்த்தோம் இல்லையா. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் என்ன நடக்கும், இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான் கேரியர்ஸ். அந்த எலக்ட்ரான் கேரியர்ஸ் எல்லாம் எலக்ட்ரானை கேரி பண்ணி இட் கோஸ் டு த ஃபோட்டோசிஸ்டம் 1. அண்ட் தென் ஃபோட்டோசிஸ்டம் 1ல என்ன நடக்கும், அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இட் அகைன் எக்ஸைட்ஸ் த எலக்ட்ரான். ஒன்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எக்ஸைட் ஆகி இட் கோஸ் டு த NADP reductase enzyme. ஸோ NADP reductase என்ன பண்ணும், NADPH சிந்தசைஸ் பண்ணும். அதே மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் என்ன நடக்கும், ATP synthesis நடக்கும் இல்லையா. ஸோ NADPH-ம் சிந்தசைஸ் ஆயிடுச்சு, அண்ட் தென் ATP-யும் சிந்தசைஸ் ஆயிடுச்சு. அண்ட் தென் ZSchemeனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரை தான் we call it as ZScheme. Z ஷேப்ல இருக்குல்ல, ஸோ அதனால தான் ZScheme அப்படின்னு சொல்லுவோன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அண்ட் தென் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் தட் இஸ் ரிலேட்டட் டு PS2, ஃபோட்டோசிஸ்டம் 2ஓட ரிலேட்டடாக இருக்கும் இல்லையா. ஸோ ஃபோட்டோசிஸ்டம் 2ல எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியை காம்பன்சேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் we call it as splitting of water. ஸோ ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் என்ன, அண்ட் தென் photosynthesis தட் இஸ் ATP synthesis எப்படி சைக்ளிக்ல இருக்கும் நான் சைக்ளிக்ல இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் தென் Chemiosmotic Hypothesis அப்படின்றது ATP எப்படி சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிற ப்ராசஸ். அண்ட் ஆல்சோ அதில் புரோட்டான் கிரேடியன்ட் டெவலப் ஆகும், எப்படி புரோட்டான் கிரேடியன்ட் டெவலப் ஆகும் அப்படின்ற ஃப்ளோ சார்ட் எல்லாத்தையும் ஈஸி அண்ட் கிளியராக பார்த்தாச்சு. அண்ட் தென் ஃபைனலாக நம்ம என்ன பார்த்தோம், வாட் ஆர் த ஃபைனல் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்ட் இன் நான் சைக்ளிக் ஆஸ் வெல் அஸ் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன். சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷனில் என்னென்ன என் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அதே மாதிரி நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன்லேயும் என்னென்ன என் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் ப்ரொடியூஸ் ஆன என் ப்ராடக்ட் தான் எங்கே போகும்னு பார்த்தோம், இட் கோஸ் டு த டார்க் ரியாக்ஷன். ஸோ
அந்த டார்க் ரியாக்ஷனில் தான் சுகர் சிந்தசிஸ் தட் இஸ் குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் நடக்கும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த லைட் ரியாக்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இஃப் there is any doubt, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நம்ம போடும்போது ஒரு சாப்டரும் உங்களுக்கு அப்டேட் ஆகி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் we will see about the dark reaction. டார்க் ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். See you guys on next video. Bye bye.